வணக்கம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். அக்டோபர் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நம்ம மார்க்கெட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னால ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கிங்கு நினைச்சிட்டு கூடிய அமெரிக்கா $36 டிரில்லியன் அளவுக்கான கடன்ல இருக்குதா IMF சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அமெரிக்கரோட தலையிலையும் $1,00,000 அளவுக்கான கடன் இருக்குதா IMF தெரிவிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே கடன் இருந்தாலும் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால்தான் அந்த நாட்டோட கடன் வெளிப்படையாவே தெரிய வந்துச்சு. சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த நாடு எட்டக்கூடிய டைம்ல தான் அவங்களுடைய கடன் வாங்குற அளவை ஏற்கனவே அந்த நாட்டோட இரு அவைகளும் ஒப்புதல் கொடுத்திருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஏற்கனவே அக்டோபர் 1ஆம் தேதி அந்த நாடு அபிஷியலா டெம்பரவரியான ஒரு முடக்கத்துல இருந்தாங்க. ஏறத்தாழ அமெரிக்கால இருக்கக்கூடிய 9 லட்சம் அரசு ஊழியர்கள்ல 7.5 லட்சம் பேருக்கு மேல சம்பளம் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தாங்க. டெம்பரவரி ஷட் டவுன் நடந்ததும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த $36 டிரில்லியன் அளவுக்கான கடன் இருக்கும்போது அமெரிக்கா ரஷ்யனுக்குள்ளால போயிரும். அவங்களுக்கு ஜிடிபியும் பெரிய அளவு growth இல்ல, எக்கனாமியும் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல. அப்ப என்னதான் ஆகும்னு நினைக்கக்கூடிய நேரத்துல ஏற்கனவே 2-3 வாரத்துக்கு முன்னால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யா கூட இணைஞ்சு இந்தியாவோட எக்கனாமியும் டெட் எக்கனாமியா போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டில் நாம சர்வைவல் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பரா. ஏற்கனவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அமெரிக்காவை ஏதோ ஒரு வகையில சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அமெரிக்காவும் மற்ற நாடுகளை ஏதோ ஒரு வகையில சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சப்ளை செயினை உடைச்சி ஒவ்வொரு நாடுகளையும் டாக்ஸ் மூலமா மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த அமெரிக்க அதிபருக்கும் அந்த நாட்டுக்கும் இப்போ ரெசிஷன் வரக்கூடிய அளவுக்கான கடன் அவங்க கழுத்து நெரிக்குதுங்கிறது வருத்தப்பட வேண்டிய செய்தியா இருந்தாலும் இந்த கடன் ஒரே நாள்ல ஓவர் நைட்ல வரலங்கிறதையும் நம்ம இதுல சொல்லி ஆக வேண்டியிருக்கு. ஏற்கனவே 2008 இருந்த எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கு இல்லையா, அந்த நிதி நெருக்கடியும் 2020-21 உலகம் முழுக்க இருந்த அந்த கோவிட் காலகட்டத்தில் அவங்க கொடுத்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்கு பிறகு வந்த கவர்மெண்டோட ஸ்பெண்டிங், இது எல்லாமே அந்த நாட்டோட கடன் அளவு அதிகரிச்சிடுச்சுங்க. ஏன் நாம இந்த விஷயத்த சொல்றோம்னா 2008 எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்ல அந்த நாட்டோட ஒட்டுமொத்தமான கடன் ஏறத்தாழ $10 டிரில்லியன் அளவுக்கு தாங்க இருந்துச்சு. இன்னைக்கு $36 டிரில்லியன் நம்ம சொல்றோம் இல்லையா, அது அன்னைக்கு வெறும் $10 டிரில்லியன் தான் இருந்துச்சு. அந்த அமௌண்டே ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த $10 டிரில்லியன் அளவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிதான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்திருக்கு. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குல்ல 2008-2025 இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல அவங்களுக்கு தேவையான பணங்களை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பேங்குகள் மூலமாகவும் இன்வெஸ்டர்ஸ் மூலமாகவும் கவர்மெண்ட் பாண்ட ட்ரெஷரிஸ் மூலமா விற்பனை செஞ்சுதான் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க உலக நாடுகள்ட்ட இருந்து. இவங்களுக்கு கடன் கொடுத்த நாடுகள்ல உலக அளவுல சீனாவும் ஜப்பானும் ரொம்ப அதிகமான ட்ரெஷரிஸ் பாண்ட்ஸை வச்சிருக்காங்க. ரீசெண்டா அவங்க வித்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பிரிட்டன், கனடா, இன்னும் சில கண்ட்ரிஸ் இருக்குங்க. இவங்களும் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்திருக்காங்க பாண்ட் மூலமா. இப்போ அமெரிக்காவுக்கு எதிர்நிலைப்பாட்டுல இந்த டாரிஃப் இஷ்யூனால ரொம்ப ஆப்போசிஷனா இருக்கக்கூடிய சீனா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ட்ரெஷரிஸ் பாண்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, வித்து பணத்தை எடுக்கணும்னு பார்க்கும்போது அமெரிக்க டாலர் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆயிரும் இல்லையா, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடும் இல்லையா. அப்படியே ஸ்டெபிலிட்டி குறையும் போது அது அந்த நாட்டோட பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி குறைச்சிரும், ரிஸ்கை உருவாக்கிறோம். ரிஸ்கை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் குறைஞ்சிரும். டிமாண்ட் குறையும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபாரோயிங்கோட ஈல்டு இருக்கு இல்லையா, ஃபாரோயிங்கோட காஸ்ட் இருக்கு இல்லையா, அது நல்லாவே ரைஸ் ஆயிடுங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய டெப்ட் சர்வீஸோட போர்டன் அமெரிக்காவை நல்லாவே போட்டு அமுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் IMF US ட்ரெஷரர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அமெரிக்காவோட அந்த டெப்ட் ட்ரெண்டை கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா US கவர்மெண்ட்டுக்கு பிஸ்கல் டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்கணும், அது இருந்தா மட்டும்தான் நீங்க ரெசிஷன்ல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட பினான்சியல் எந்த மாதிரி இருக்கு, அவங்களோட டெட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத முதல்ல மானிட்டர் பண்ண சொல்றாங்க. அதை ரிப்போர்ட்டிங் பண்ணுங்க, டைம் டு டைம் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மானிட்டர் பண்ணணும், ரெண்டாவது டைம் டு டைம் ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்பந்தான் growthோட இந்த டெப்ட் எந்த அளவுக்கு கம்பைன் ஆயிருக்கு, அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை உருவாக்குங்கிறத தெரியப்படுத்தினா மட்டும்தான் இதுல தப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதோட சில பாலிசி ரெக்கமெண்டேஷன் இருக்கு. வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைக்கணும். எக்ஸிஸ்டிங் இருக்குதுல பட்ஜெட் இருக்கணும், அந்த பட்ஜெட் ஏற்கனவே போட்டுட்டீங்க. அந்த பட்ஜெட்ல ஏதாவது திட்டத்தோட பற்றாக்குறைகள் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். கவர்மெண்டோட எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு லாங் டைமுக்கு என்ன பிளான் உங்ககிட்ட இருக்கு, கடன்களை குறைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுல இருந்து இன்னும் ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பிளான் உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்கு ஒரு கன்சால்டேட் பிளான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து IMF சொல்லிக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய உலக நாடுகள்ல ஒரு டெப்ட் சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வரணும்னா அதுக்குள்ள ஒரு ப்ராப்பரான குளோபல் பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா, இப்படி ஒவ்வொரு நாடு கூடயும் வாக்குவாதம் பண்ணிட்டோ டாக்ஸை போட்டோ சண்டை போட்டு இருக்கக்கூடாதுங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாடுகள் கூடயும் அவங்கவுங்க நாடுகளுடைய பிஸ்கல் ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்றதுக்கும் அது மூலமா குளோபல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால்
ட்ரம்ப் என்ன பண்றாரு, இந்தியாவா இருக்கலாம், சீனாவா இருக்கலாம், ரஷ்யாவா இருக்கலாம், முக்கியமான நிறைய நாடுகள்ல டாக்ஸ் மூலமா நான் வரியை போட்டு டாக்ஸ் மூலமா அவங்கள நான் கண்ட்ரோல் கொண்டு வந்துருவேன், அது மூலமா வரி வருமானம் மூலமா ஈடு கட்டிடுவேன்னு நினைக்கிறாரு. இதோட IMF சஜஸ்ட் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அட்வைசரி ரோல். அதாவது கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க ப்ராப்பரா கொடுக்கணும், கடன் உச்சவரம்பு என்ன இருக்கு அதை நிர்ணயம் பண்ணணும், செலவை எப்படி குறைக்கணுங்கிறத பத்தி அவங்க அரசுக்கு ஆலோசனை வழங்கணும். அதை இவங்க செயல்படுத்துறதுக்கு முன்னுரிமை. ஏன்னா இவர் தான் அமெரிக்க அதிபர். யாரோ ஒருத்தங்க கொடுக்குற ஆலோசனை ஏற்கல அப்படின்னா அது உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான ஆலோசனையா இருந்து அது ஏற்கலன்னா அது அவங்களை பாதிக்கும் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட டைம் டு டைம் என்னென்ன கம்யூனிகேஷன் இருக்குதோ அதை ரிலீஸ் பண்ணணும், ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும், அதே மாதிரி எல்லா நாடுகளில் உள்ள இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அமெரிக்காவுக்கு இருக்கு. அதை அவங்க செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளிவரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவோட கடன் உச்சவரம்பு இந்த அளவுக்கு $36 பில்லியன் அளவுக்கு வர்றதுக்கு அந்த நாட்டோட செலவுகள்ல அவங்க ராணுவத்துறைக்கு செலவு பண்றது முக்கியமான விஷயம். உலக நாடுகள்ல பெரும்பான்மையான நாடுகள்ல அமெரிக்காவுடைய ராணுவம் இருக்கு. உலக நாடுகள்ல எங்க பிரச்சனை நடந்தாலும் அதுல அமெரிக்காவோட பேர் இருக்கு. சோ அப்படின்னா அதுக்காக அவங்க செலவு பண்ற பணம் ரொம்பவே அதிகம். இப்பவும் பாத்தீங்கன்னா காசா இஸ்ரேல் போரா இருக்கலாம், உக்ரைன் ரஷ்யா போரா இருக்கலாம். நேற்றைக்கு கூட ரஷ்யா உடனடியா போற நிப்பாட்டலன்னா இங்கிருந்து கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் நாங்க கொடுப்போம்னு சொல்றாருன்னு சொன்னா, அப்ப இதுக்கு யார் பணம் செலவு பண்றா? அமெரிக்கா தானே செலவு பண்ணி ஆகணும். அப்போ அது அந்த நாட்டோட கடன் சுமையில தானே வந்திருக்கும். அப்போ சரியான நடவடிக்கைகள் அப்பப்போ அவங்க எடுக்கணும். எடுக்கும் போது அதுல முன்னேற்றம் வரும். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, கோல்டு கடந்த 3 வருஷமா ஏறினதுலயும் கடந்த 2-3 மாசத்துல ஏறின விலையை பாருங்க. காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் வந்தாச்சுன்னு சொல்றாங்க. அப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா தங்கம் டே டு டே ஏறிட்டு இருக்குங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸுக்கு $4100 கடந்தாச்சு. இந்தியால 24 கேரட் தங்கம் 1 கிராம் 12633 ரேட்டுக்கு போயாச்சு. சில்வர் $49 போயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் 5% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறி இருக்கு. அப்போ அது இந்தியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆக தானே செய்யும். சில்வர் 1 கிலோ இன்னைக்கு இந்தியால $1,97,000 ட்ரேட் ஆகுதுங்க. அப்ப கொஞ்சம் இமேஜினேட் பண்ணுங்க. இன்னும் மக்கள் சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு கோல்டுக்கும் சில்வருக்கும் மூவ் ஆகுறாங்கன்னா வேர்ல்டு வைடா ஏதோ பிரச்சனை வந்துட போகுதுங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. அப்போ $36 பில்லியன் கடந்து கூடிய அமெரிக்கா கிரைசிஸ்குள்ளால போயிடுச்சுன்னா, ரெசஷனுக்குள்ளால போயிடுச்சுன்னா அது நம்மளை பாதிச்சிருக்குமோன்னு ஒரு பயம் இன்னும் மக்கள்கிட்ட இருக்குல்ல. அப்படி ஒரு பிரச்சனை வராம இருக்கணும்னா அமெரிக்கா தானே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அது அவங்க எடுக்காத பட்சத்துல அமெரிக்கா ரெசஷனுக்குள்ள போனாலும் ஆச்சரியப்படுது. சரி, நம்ம மார்க்கெட் நியூஸ்க்கு வருவோம். பெரும் எதிர்பார்ப்போட தொடங்கின இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல டாடா கேபிட்டல் இன்னைக்கு தான் லிஸ்டிங்ல இருந்துச்சு. ஆனா பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணல தான் சொல்லணும். க்ளோசிங்ல $330 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82,327ல 174 புள்ளிகள் இழந்திருக்கு. நிப்டி 25,277ல 58 புள்ளிகள் இழந்திருக்கு. அடானி போர்ட், பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் பினான்ஸ் எல்லாம் அரௌண்ட் 1.5% 2% வரைக்கும் பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம் 1.5% 2% வரைக்கும் நெகட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. ஐடி செக்டாரும் இன்னைக்கு வீக்ல தான் இருந்துச்சு. எஃப்ஐக்கள் இன்றைக்கு $240 கோடி அளவுக்கு இந்தியாவில இருந்து பணத்தை வித்து வெளியில எடுத்துட்டு போயிருக்காங்க. மார்க்கெட்ல கண்டினியூவா வாங்க தொடங்கி இருந்தவங்க இன்னைக்கு திரும்பவும் செல்லிங்க்கு வந்திருக்காங்க. சோ மார்க்கெட்ல திரும்பவும் கவனமா இருங்க. எப்பவும் நம்ம சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் தான் நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் ₹100 இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதை பத்தி நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். See you tomorrow. Another super topic.